தீரன் அதிகாரம் 1 திரைப்பட பாணியில் தமிழ்நாட்டில் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்து வருகிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 3 பேர், சிவகிரியில் 2 பேர் என கடந்த 3 வாரங்களில் தோட்ட வீடுகளில் வசித்து வந்தவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அலைகள் அடங்குவதற்குள் நாமக்கல் மாவட்டம் சித்தம்புண்டி கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த சாமியாத்தாள் என்ற 75 வயது மூதாட்டி கொலை செய்யப்பட்டது அப்பகுதி மக்களை குலை நடுங்கச் செய்துள்ளது. இந்த குற்றத்திற்கு சம்பந்தப்பட்டவர் என கைது செய்யப்பட்டவரை நரிக்குறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என அடையாளப்படுத்தியது தமிழக காவல்துறை. கைது செய்யப்படும் குற்றவாளிகளை ஒரு சமூகத்தோடு அடையாளப்படுத்துவது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்ட ஒழுங்கை கையில் வைத்திருக்கும் தமிழ்நாட்டின் பொம்பாய் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் சிறப்பாக இருந்த சட்ட ஒழுங்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் அதால பாதாளத்திற்கு சென்றுள்ளது என்பதற்கு இது போன்ற தொடர் சம்பவங்களே உதாரணம். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மேம்பட, மக்கள் அனைவரும் நிம்மதியாக வாழ அதிமுக தலைமையில் நல்லாட்சி அமைய வேண்டும். இந்த தீய திமுக ஆட்சி 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக துறை தெரியப்பட வேண்டும்.